JF-17 ரக போர் விமானங்களை தயாரித்த சீனா முதலாக 2007ஆம் ஆண்டு அந்த போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்தது. தொடர்ந்து சீனாவிடமிருந்து 17 JF-17 ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்கியுள்ளது. ஒரு உயர்தர 4.5ஆம் தலைமுறை போர் விமானமான JF-17 மேம்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்முதல் செலவுடன் பராமரிப்பு செலவும் குறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற போதே பாகிஸ்தானின் F-16 போர் விமானம் மற்றும் 2 JF-17 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. அப்போதே இதனை பாகிஸ்தானின் ராணுவ படை தளபதிகளில் ஒருவரான அகமது ஷரீப் சௌத்ரி உறுதிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தில் பணிபுரியும் பாகிஸ்தானை சேர்ந்த சாத் சயீத் என்பவர் JF-17 போர் விமானங்களை வாங்குவதற்கு வங்கதேசம், சூடான், இந்தோனேஷியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் முன்வந்துள்ளன என 4 கட்டுரைகளை ராய்ட்டரில் எழுதியுள்ளார். யூகங்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டுள்ள இந்த செய்தி கட்டுரைகளில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் பற்றியோ விநியோக காலக்கெடு பற்றியோ உறுதியான விவரங்கள் எதுவும் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து குறைந்தது 48 F-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள் வாங்கும் முயற்சியில் இருக்கும் சவுதி அரேபியா பாகிஸ்தானிடம் கடனுக்கு பதிலாக JF-17 போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் என்ற கட்டுரை அபத்தமானது என்று விமர்சிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியதிலிருந்தே இதன் உண்மை என்ன என்பது தெரியவந்துள்ளது. அடுத்து லிபியா தேசிய ராணுவத்துடன் JF-17 விமானங்களுக்காக $4 பில்லியன் அமெரிக்க ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையெழுத்திட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. ஐநா சபையின் ஆயுத தடைக்கு உட்பட்ட லிபியாவுடன் ஆயுத ஒப்பந்தத்தில் ஈடுபட பாகிஸ்தானுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாத நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதற்கிடையே JF-17 போர் விமானங்களின் முதல் 2 வெளிநாட்டு வாடிக்கையாளர்களான மியான்மர் மற்றும் நைஜீரியா ஆகிய 2 நாடுகளும் இந்த போர் விமானத்தை இயக்குவதில் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தரமற்ற விமான மின்னணுவியல், கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் உதிரி பாகங்கள் இல்லாதது ஆகியவை 2 நாடுகளின் போர் திறனை வெகுவாக பாதித்துள்ளன. எனவே 2 நாடுகளும் பாகிஸ்தானிடம் JF-17 போர் விமானங்களை வாங்குவதில்லை என்று முடிவெடுத்துள்ளன. உண்மையில் சீனா மற்றும் ரஷ்யாவின் என்ஜின்கள் மின்னணுவியல் தொழில்நுட்பத்தை சார்ந்துள்ள பாகிஸ்தானால் ஆண்டுக்கு சுமார் 20 போர் விமானங்களை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. மீண்டும் மீண்டும் பொய் செய்திகளை ஊடகங்களில் சுற்ற வைக்கும் பாகிஸ்தானின் உண்மையான பாதுகாப்பு உற்பத்தி சூழல் கவலைக்கிடமாகவே உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.